Hey guys, welcome back to my channel. So ரொம்ப நாள் ஆச்சு vlogs எல்லாம் போட்டுட்டு ஸோ இனிமேல் கண்டினியூஸாக vlogs எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டே பார்த்திங்கன்னா என் பையனோட 4th பர்த்டே. ஸோ எங்கள் அம்மா அப்பா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறனால பையன் பயங்கர குஷி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஊரில் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம கோவிலுக்கு போவோம். அதுதான் மெயின் விஷயம். இவன் வந்து ஃபஸ்ட் பர்த்டே டைமில் இப்போ தான் இங்கே வந்து கோவிலுக்கு போகிறான். ஸோ இது 4th பர்த்டே அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். சரி நம்ம கோவிலுக்கு போகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து வாடானப்பள்ளி கோவில். ஸோ இந்த கோவில் வந்து திருச்சூரில் தான் இருக்குது. ஸோ திருச்சூர் வாடானப்பள்ளியில் தான் நம்ம வீடு இருக்குது. அப்போ வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவிலில் சின்ன ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்குது. அந்த வேண்டுதல் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பறை வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டிட்டு நாங்கள் இங்கே ஒரு வேண்டுதல் வந்து பண்ணி முடித்தோம், நானும் என்னோட தம்பி ஒய்ஃபும். ஸோ பண்ணிவிட்டு இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேற ஒரு கோவிலுக்கு போவோம். இந்த ஊரில் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தேவியோட அம்பலம் தான். ஸோ தேவியை வந்துட்டு கும்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னல 2ஆம் தாம்பலம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோவில் வந்து திருப்பிரையாறு. நம்ம ஆடி மாதத்துலலாம் நாலம்பலம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிப்ஸ் நம்ம ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படி நானும் போயிருக்கேன். ஸோ அந்த அம்பலம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. வீட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் இல்லை, ஆனால் ஒரு இருக்குது கொஞ்சம் தூரம் வந்து திருப்பிரையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்பலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து மீன் ஊட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி படக்கம் போட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து வெடியெல்லாம் வெடிப்பாங்க. நம்ம ஏதாவது பேடிண்டா பட்டாசுன்னு சொல்ல முடியாது, வெடி அப்படிங்கிறது. அதான் இவன் சொல்கிறான் அவனுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். பயம்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் பயப்படுறவங்க திடீர்னு நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம் இல்லை திடீர்னு எதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது வெடி வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும். கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் த கோயிலில் இந்த மாதிரி வெடியை வந்துட்டு ஒரு வழிபாடு மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ சத்ருக்களெல்லாம் வந்துட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வழிபாடு இருக்குது. கேரளாவில் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸில் இருக்கும். அண்ட் இந்த இதில் வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு நிறைய பேர் வந்து ஃபுட் கொடுக்குறது. அங்கே பாருங்கள் நிறைய வரும். நிறைய பேர் இந்த அரிசி இருக்கும்ல, அந்த அரிசி தான் போட்டு கொடுப்பாங்க. அதை ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு ஃபுட் கொடுக்கறது அதுவும் இந்த டெம்பிளில் வந்தாங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய சாமிகள் இருக்கும். அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வந்துட்டு இப்போ காலுக்கு நமக்கு வலி இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாமிக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்கும். நான் காமிக்கல, ஆனால் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுட்டு நமக்கு வந்துட்டு சாமியை வேண்டிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் கேரளா வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லும் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பாதி நான் சாமி கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் நான் வந்துட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வந்துட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆனால் நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ டைம் இன்னும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் பண்ண முடியல, எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். ஸோ இதான் என் தம்பியோட ஹஸ்பண்டோட தம்பியோட ஒய்ஃப். ஸோ அவங்க தான் ஃபுல் டெக்கர் எல்லாமே வந்து ஃபுல் இது பண்ணது. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியாச்சு. கிச்சன்லலாம் நாங்கள் குக் எதுவுமே பண்ணலை, ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் பார்த்தீங்களா ஒவ்வொன்றா தம்பி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஃபுல்லாமே எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் செட் பண்ணி இலையிலேருந்து எல்லாமே கேரியர்லேருந்து எல்லாமே ஃபுட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அம்மா இந்த மாதிரி 2 பசங்களுக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்டியல் தான். ஒன்று புத்தா, ஒன்று எலிஃபெண்ட் மாதிரி ஒரு டைப்பில் அந்த ஒரு உண்டியல் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறக்கு. ஸோ எல்லாத்தோட அவுட்ஃபிட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவனுக்கு பாவ் பட்ரோல் டீம்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் பாவ் பட்ரோல் வந்துட்டு வாங்கி எல்லாமே செட் பண்ணோம். கேக்கும் வந்தாச்சு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு பயங்கர ஒரு இது, ஏன்னா நாங்கள் லேட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டோம். பட் எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் அந்த டைமுக்கு முடிஞ்சது. டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது.
எல்லாம் பேப்பர் பெட்ரோல் தீம்னால அவனுக்கும் ட்ரெஸ்ஸும் நாங்கள் பேப்பர் பெட்ரோல் தான். ஸோ நிறைய அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவன் பயங்கர ஹாப்பி. எப்பவுமே நம்ம துபாயில் செலிப்ரேட் பண்ணும்போது நம்மளே டெக்கரேட் பண்ணிட்டு நம்மளே எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக இந்த வாட்டி நம்ம இந்த பக்கமே வரல, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே அவங்களே தான் செஞ்சாங்க. ஸோ நம்ம அந்த பக்கமே போகல. ஸோ ரொம்பவே 4th பர்த்டே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அவனுக்கு மெயினாக இந்த அப்புட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்னொரு சேம் ஏஜில் இருக்கான், அவனை நான் காமிக்கிறேன். அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் கூட இருக்கிறது அவன் வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணுறதுனால அவள் வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவன் எப்போவுமே இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாருமே இருக்காங்க, எனக்கு செலிப்ரேட்டிங் இஷ்டாயின்னு மலையாளத்தில் சொல்லுவான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பர்த்டே. ஸோ எல்லாருமே வந்து குரூப் ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா, ஹஸ்பண்டோட தம்பியோட ஒய்ஃப், அண்ட் இது ஹஸ்பண்டோட அம்மம்மா அச்சச்சா, அப்புறம் இது எங்கள் அம்மா தம்பி. ஆள் ஃபோட்டோக்கெல்லாம் நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே அவளை வந்து வாங்கி வச்சுக்கிட்டான். அப்புறம் கேக் கட் பண்ணும்போது தான் இருந்தது ஃபன்னு. கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கூப்பிட்றான்னா அவன் தான் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நான் வந்து ஒரு பிங்க் அந்த கலரில் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது வேர் பண்ணேன். ஸோ இவர் வந்து ஒயிட், ஆல்மோஸ்ட் எப்போவுமே ஒரு ஒயிட் இதில் ஒரு இது பண்ண அப்போ சரி இதாயிடும். ஸோ இவன் வந்துட்டு பேப்பர் ரோல் தீமில் இருக்கிறதுனால எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஸோ வாங்க கேக் கட் பண்ணுறோம்.
നടക്ക് പാപ്പ നടക്ക് പാപ്പ ஸோ இப்படி நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போனோம். அதெல்லாம் நிறைய எடுக்கலை. ஸோ இனி ஃபுல்லுமே நம்ம ஏற்காடெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கோம். ஸோ இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.